அல்லாஹு தாலா சங்கையான இந்த குர்ஆனை தந்திருக்கிறான் என்று சொன்னால் கியாமத் வரை பாதுகாக்கப்பட்டதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அதை வாக்குறுதி அளிக்கிறான். ஒரு எழுத்தும் அல்ல ஒரு புள்ளியும் கூட மாற்றப்படாமல் பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு என்று சொன்னார். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம், அதை நாம் பாதுகாப்போம் என்றார். கோடிக்கணக்கானவருடைய உள்ளத்தில், பில்லியன் கணக்கிலே உள்ள எத்தனையோ மக்களுடைய உள்ளத்தில், சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்திலே கூட அல்லாஹ் குர்ஆனை மனனம் செய்ய வைத்து அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் என்பது பேர் அற்புதம். அற்புதமான அந்த குர்ஆனுடைய முதல் சிறப்பே ஓதப்படுகிறது. இன்றும் ஓதப்படுகிறது, ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பெருமக்களே, ஒரு நாள் எத்தனை தடவை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படுகிறது? சூரத்துல் ஃபாத்திஹா எத்தனை தடவை ஓதப்படுகிறது? ஓதப்படாத நாட்களும் நேரங்களும் நிலைகளும் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஓதப்படக்கூடியதாக அல்லாஹ் இந்த வேதத்தை ஆக்கி வைத்திருக்கிறார். அதே போல குர்ஆனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், நம்பப்படக்கூடிய வேதம் குர்ஆன் மட்டும்தான். உலகத்தில் அந்த சிறப்பும் கூட எந்த வேதத்திற்கும் அமையவில்லை. நம்பப்படக்கூடிய வேதம்.